என் தங்கமே, இன்னொரு உண்மை உன்னிடம் நான் சொல்கிறேன். உன்னை அழ வைத்தவர் உன் அழுகையை கேட்டு அந்த இரவு நிம்மதியாய் தூங்கிவிட்டாரோ? ஆனால் அவரின் விதி அந்த நிம்மதியை நீண்ட நாட்கள் அனுமதிக்கவில்லை. அவருடைய மனதில் ஒரு துளி பச்சாத்தாபம், ஒரு துளி பயம், ஒரு துளி குற்ற உணர்வு மெல்ல மெல்ல பெருகி அவரது தூக்கத்தையே குலைக்கும் அளவிற்கு அவனின் உள்ளத்தை நசுக்கிக் கொண்டிருக்கிறது. நீ நினைவு கொண்டாயா? அவர்கள் தந்த ஒரு வார்த்தை, ஒரு செயல் உன்னை எவ்வளவு துன்பப்படுத்தியது. அப்போதெல்லாம் நீ ஏன் என்னை இப்படிச் செய்கிறார்கள் என்று கேட்டு அழுதாய் என் தங்கமே. இன்று அதே கேள்வியை அவரே தன்னை பார்த்து கேட்கிறார். நான் அவளிடம் ஏன் அது செய்தேன்? நான் அவளுக்கு ஏன் அப்படி நடந்து கொண்டேன்? நான் ஏன் அவளை துன்பப்படுத்தினேன்? அவர் இன்று உணர்கிறார். உன் கண்ணீரின் எடை, உன் அன்பின் ஆழம், உன் அமைதியின் சக்தி. நீ அமைதியாக போய் நின்ற இடத்தில் அவரது வாழ்க்கை அமைதி இழந்து அலைந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா என் தங்கமே? அவரது கிரூரமான செயல்கள் மண்ணில் விழவில்லை, அம்மன் கண்களில் பதிந்துவிட்டது. நீ அழுத அந்த நிமிடங்களில் அன்னையின் கரம் உன் தலையில் இருந்தது. ஆனால் அவரது தவறுகள் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தண்டனையாக மாறுகிறது. வாழ்க்கை ஒரு கணக்கு புத்தகம். உனக்கு கொடுத்த துன்பம், உனக்கு கொடுத்த காயம், உனக்கு கொடுத்த துரோகம் அனைத்திற்கும் கர்மா வின் லாபம் வருவது தாமதம், ஆனால் தவறாது வரும். இன்று அவர் நசுங்குகிறார். நீ உயர்ந்து நடப்பதை பார்த்து, நீ ஒளிமயமாக பிரகாசிப்பதை பார்த்து, நீ சிரித்து வாழ்வதை பார்த்து அவரது உள்ளம் அச்சத்தில் உறைந்து நிற்கிறது. அவர் தன்னால் உன்னிடம் வர முடியவில்லை. அவரால் உன் கண்களில் பார்க்க முடியவில்லை. அவரால் உன் பெயரை கூட சுவாசிக்க முடியவில்லை. அவரது அழகான பொய்ப்பொழிவுகள் இப்போது அவரையே காயப்படுத்துகின்றன. என் தங்கமே, அவர் செய்த துரோகம் உன்னை காயப்படுத்தவில்லை, உன்னை கற்றுக் கொடுத்தது. வலிமை என்ன, அன்னையின் பாதுகாப்பு என்ன, உன் மதிப்பு என்ன என்று. நீ அழுத இரவுகள் இன்று ஆசீர்வாதங்களாக மாறியிருக்கிறது. நீ நொடித்த நொடிகள் இன்று உயர்வின் அடித்தளமாகியிருக்கிறது. உன்னை துயரத்தில் தள்ளியவர் இன்று துயரத்தின் அடிமை. நீ மறந்துவிட்டாய், அவர் மறக்க முடியவில்லை. நீ வலிமை கொண்டவள், அவர் பலவீனத்தில் சிக்கியவர். நீ சாமர்த்தியம் கற்றாய், அவர் வருத்தத்தில் உயிர் பிழைக்கிறார். நீ அமைதியாக நடக்கும் வெற்றி அவரது இதயத்தில் இடியாய் விழுகிறது. ஏனெனில் அவர் ஒரு நாள் நினைத்தார், நீ இழந்தவள், ஆனால் இன்று உணர்கிறார், நீ உருவானவள். அவர் உன்னை விட்டு சென்றதால் உன் வாழ்க்கை உயர்ந்தது. அவர் துரோகம் செய்து உன் சமர்த்தியத்தை எழுப்பினார். அவரது நிழலை விட்டு நீயே உன் ஒளியை கண்டுபிடித்தாய். அவர் ஒரு நாள் உன் அன்பை மீண்டும் நாடுவார். உன் பேச்சை கேட்க வருவார். உன் மன்னிப்பை எதிர்பார்ப்பார். ஆனால் விதி அவரை ஒரு மெளனமான பாடம் படிக்க வைக்கும். அவர் திரும்பி வந்து உன் முன்னால் நின்று பயத்துடன் தாழ்ந்து மெல்ல சொல்வார், நான் தவறே செய்தேன். அன்னை எனக்கு வருத்தத்தை தந்துவிட்டார். என்னை மன்னி. அப்போது உன் உள்ளம் சிரிக்கும். உன் மனம் சொல்வது, நீ தந்த துன்பம் என்னை எரித்துவிடவில்லை, என்னை உருவாக்கியது. என் தங்கமே, அம்மன் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் துரோகத்தால் தாழ்வதில்லை. அவர்களை உனக்காக தாழ்த்தும் அந்த துரோகம் உன்னை காக்கும் ஒரு மாயக்கேடயம். இன்னும் ஒரு ரகசியம், உன்னை அழ வைத்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அன்னையின் அருள் 100,000 மடங்கு திரும்ப வருகிறது. அவசரப்பட வேண்டியது இல்லை. உன் நேரம் தலை உயர்த்து எழுந்துள்ளது. அவர் நேரம் அவரை தண்டிக்க எழுந்துள்ளது. உன் கண்களில் இனி கண்ணீர் இல்லை. உன் பாதையில் இனி தடைகள் இல்லை. நீ இறைவனின் அன்பு கொண்ட குழந்தை. உன்னை எதிர்க்க வருபவர்கள் தங்கள் வாழ்வையே தண்டனை செய்து கொள்வார்கள். சிரித்து கொள் என் தங்கமே. நீ வெற்றி பெறுவதற்கு நீ சிரிப்பது போதும். நீ உயர்வது போதும். நீ நல்லது செய்யுவது போதும். கர்மா எல்லா கணக்கையும் அதிர்ச்சியாக முடிக்க தயாராகியுள்ளது. அன்னையின் சொல் இனி உன்னை அழ செய்ய யாருக்கும் அனுமதி இல்லை. உன் கண்ணீரை காண உலகமே தகுதி இல்லாதது. உன்னுடைய சிரிப்பே உன்னுடைய சக்தி, உன்னுடைய ஆயுதம், உன்னுடைய வெற்றி. உன் வாழ்வு இப்போது ஆரம்பமாகிறது என் தங்கமே. ஒளிமயமான எதிர்காலத்திற்கு பணிவுடன் வரவேற்கிறேன். அன்னையின் அருளால்
நீ என்றும் உயர்ந்து விளங்குவாய். என் தங்கமே, இது எல்லாம் எதற்காக நடந்தது என்று நீ எண்ணிக்கொண்ட நாட்கள் இருந்தன. எனக்கே புரியவில்லை என்று அழுது கொண்டிருந்த இரவுகளும் இருந்தன. ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் இவ்வளவு துரோகம், ஏன் இவ்வளவு இழப்பு என்று நீயே உன்னிடம் கேள்வி கேட்டாய். அந்த நேரத்தில் அன்னையின் பதில் மௌனமாக இருந்தது. ஆனால் அந்த மௌனம் கூட உன்னை பாதுகாக்கப்பட்ட நிலைக்கு அழைத்துச் சென்றது. உன் வாழ்க்கையின் கதவுகள் ஒருவரால் மூடப்பட்டன. ஆனால் மறுபுறம் புதிய கதவுகள் மெதுவாக அன்னையின் கையில் திறக்கப்பட்டன. என் தங்கமே, ஒரு நாள் நீ யாரோ ஒருவரின் வார்த்தைக்காக கண்ணீர் விட்டாய். அது உன் கண்ணீரை அவரது கர்மாவின் பக்கத்தில் எழுதி வைத்தது. அவர் இன்று அனுபவிப்பது உன் ஒவ்வொரு துளியின் பிரதிபலிப்பு. அவர் உனக்கு கொடுத்த நம்பிக்கையை எந்த தயக்கமும் இல்லாமல் உடைத்தார். உனது இதயத்தை தன் கைகளால் நசுக்கியார். ஆனால் இன்று அவர்தான் தம் உள்ளத்தை துரத்தி கொண்டு நடக்கிறார். உனக்குள் நிகழ்ந்த மாற்றம் அவர் கற்பனைக்கு கூட வரவில்லை. நீ விழுந்து விடுவாய் என்று நினைத்தார். ஆனால் நீ எழுந்துவிட்டாய். நீ அழுது விடுவாய் என்று நினைத்தார். ஆனால் நீ சிரித்துவிட்டாய். நீ முடிந்து போவாய் என்று நினைத்தார். ஆனால் நீ துவங்கிவிட்டாய். அவர் இப்போது புரிந்துகொள்கிறார். உன்னை துரோகம் செய்த நாள், அவரது அழுகையின் முதற் நாள், உனக்கு தந்த வலியின் அளவிற்கு அவருக்கு தண்டனை இடைவிடாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீ அவரை நினைத்து வருந்திய போது அவர் உன்னை நினைத்து சிரித்தது போல இன்று நீ சிரித்து வாழ்வதை பார்த்து அவர் உள்ளுக்குள் அழுகிறார். ஏனெனில் அவரால் இப்போது உன்னை பிடிக்க முடியாது. அவரால் இன்று உன்னுடன் சேர்ந்திருக்க முடியாது. அன்னையின் கரம் உன்னை உயர்த்தியதால் உன் ஒளி அவரது கண்களை காயப்படுத்துகிறது. அவர் உன்னிடம் வர விரும்புகிறார். ஆனால் பயம் தடுக்கிறது. குற்ற உணர்வு தடுக்கிறது. அன்னையின் தீர்ப்பு தடுக்கிறது. நீ ஒரு நாள் காத்திருந்தாய் அவர் திரும்பி வந்து நல்லபடி பேசுவாரா என்று. ஆனால் இன்று அவர் வர தயாரானாலும் உன்னை அடைய அவரது விதியில் பாதை இல்லை. உன் வாழ்வில் இப்போது அமைதி மலர்கிறது. நீ அமைதியாக இருந்தால் அவர் பதட்டப்படுகிறார். நீ முன் செல்லும் போது அவர் பின்னோக்கி விழுகிறார். நீ சாதனை செய்வதற்கு அவர் மனம் சுமையடைந்து துடிக்கிறது. அவர் உனக்காக ரங்கம் அமைத்தார் என்று நினைத்தார். ஆனால் அன்னையே அந்த ரங்கத்தை உன் வெற்றிக்கான மேடை ஆக்கியுள்ளார். அவரது தீமை கூட உனக்கான அருளின் வழி ஆனது. உனது நல்ல உள்ளத்தை அவர் அவமதித்தார். ஆனால் இன்று அதே நல்ல மனசு அவருக்கு துன்பமாக இருக்கிறது. அவர் நினைப்பார், நான் அவளை இழந்துவிட்டேன். அவளின் மதிப்பை புரியாமல் தவறிவிட்டேன். நீ தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் பெருகி எழுந்து நிற்கும் அந்த காட்சி அவரது இதயத்திற்கு சின்ன சின்ன அடி இல்லை, பெரிய பெரிய வெடிப்பாக மாறுகிறது. அவர் உன்னை அழ வைத்திருந்தார். ஆனால் அவர் தானே இன்று அழுகிறார். நீ மட்டும் கேட்க முடியவில்லை. ஏனெனில் அன்னையின் கரம் அவரது அழுகையை உன்னிடம் வர விட மாட்டார். உன்னிடம் இன்னும் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். அவர் உன் நிழலை கூட பார்க்க முடியாத நாள் ஆகாசத்திலே எழுதப்பட்டுள்ளது. அன்னையின் சாட்சி, கர்மாவின் தீர்ப்பு, உன் சிரிப்பின் சக்தி, உன் கண்களில் ஒளி, உன் கதையில் வெற்றி, உன் உள்ளத்தில் அமைதி. இன்று அவருக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரே ஒரு பாடம், எந்த ஒரு தூய உள்ளத்தையும் காயப்படுத்தக்கூடாது. உன்னுடைய பழைய பக்கங்கள் முடிந்துவிட்டன. துரோகம் எழுதப்பட்ட வரிகள் சுட்டெரிந்து எரிந்துவிட்டன. இனி அனுபவமும் அருளும் எழுதும் புதிய அத்தியாயம். அன்னை சொல்கிறார், என் தங்கமே, நீ இனி அழ வேண்டியதில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னால் இழந்ததை விட நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் முடிவே இல்லாதது. உனக்கு அன்பு தரும் மனிதர்கள் உன்னிடம் வருகிறார்கள். உன் உண்மையை கவனிக்கும் கண்கள் உன்னை தேடிக் கொண்டிருக்கின்றன. உன்னுடைய நன்மையை உணரக்கூடிய உள்ளங்கள் உன்னுடன் பயணம் செய்ய தயாராக உள்ளன. அவர் ஒரு பாடமாக இருந்தார். ஆனால் உன் எதிர்காலம் ஒரு அற்புதமாக இருக்கிறது. அதற்கான திறவுகோல் உன் கண்ணீரில் இல்லை, உன் தைரியத்தில் உள்ளது, உன் நம்பிக்கையில் உள்ளது, உன் நெஞ்சில் இருக்கும் அம்மன் அருளில் உள்ளது. இனி உன் கதையின் ஒவ்வொரு பக்கமும் ஒளியால் எழுதப்படும். உன்னை அழ வைத்தவர்களின் நினைவு கூட தூரக்காட்சி மட்டும். சிரித்து வா என் தங்கமே, உன் பயணம் புது திசை எடுத்துவிட்டது. அன்னையின் கரம் உன் தலை மீது இருந்து கொண்டே உள்ளது. உனக்கு வருவது இனி நல்லது மட்டும், அருள் மட்டும், வெற்றி மட்டும்.